நம்மளை இந்த சம்சார கடலிலிருந்து அக்கறைக்கு கொண்டு சதாசிவனுடைய திருவடியிலேயே சேர்க்குமானால் ஜஸ்ட் அக்ராஸ் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு நம்மை அது கொண்டு சேர்க்காதா என்ன? அப்படி பாடப்பட்ட பாடல் அதுதான் இந்த பதிகம். இன்னைக்கு ஐப்பசி மாசம் அமாவாசை அன்னைக்கு அது ஒரு வைபவமா ஒரு திருவிழாவாக அந்த கோயிலிலே செய்து பார்க்கிங்க. இந்த கரையிலிருந்து அவர் ஞானசம்பந்த பெருமான் பக்தர்களோடு வருவதாகவும் அங்க கோயிலில் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுப்பதாகவும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. 3ஆம் ராஜராஜன் 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திய கல்வெட்டுகள் இங்க இருக்கு. அந்த குறிப்புல சுவாமி கொல்லம்பூதூர் உடையார் என்றும் தேவி அழகிய நாச்சியார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அப்புறம் ஆலயத்தில் நந்தா விளக்கெரிக்கவும் அப்புறம் நிபந்தங்கள் விட்ட செய்திகளை இந்த கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இந்த தலத்தினுடைய அருகே 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற வழிபடப்படுகின்ற இடைக்காட்டு சித்தருடைய கோயிலும் இருக்கிறது. கொட்ட மேகம், கொட்டன்னா மனம், வாசனை, ஒரு சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திருஞான சம்பந்த பெருமான் மூலம் தமிழ் படிப்பதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். கொட்டம்னா நல்ல மனம், வாசனை. அப்புறம் நட்டமாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமார் அருள் நம்பனே. பாட்டு, சின்ன பாட்டு. நல்ல மனம் கமழக்கூடிய திருக்கொல்லம்பூதூர் என்னும் திருத்தலத்தில் திரு நடனமாடும் இந்த இறைவனை தியானிப்பதால் இந்த ஓடமாவது ஆற்றை கடந்து செல்ல தனக்குத்தானே தள்ளப்படுவதாக ஆணை. அவர் சொன்ன செல்கன்னா அது செல்லத்தான் வேண்டும். அந்த ஓடத்துக்கு வேற எதுவும் செய்ய முடியாது. நிற்கனா நிற்கத்தான் வேணும், உலகம் நிற்கத்தான் வேணும். இதை மனதில் கொண்டு நம்ம அந்த பதிகங்களை பார்க்கும் பொழுது ஒரு சொல்லும் வந்து மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம்னு பாரதி துடிச்சானே. மந்திர சொற்கள் எல்லாம் மந்திர சொற்கள். எப்பொழுது வந்து மனத்துக்கண் மாசிலனாக ஒருவன் மாறுகிறானோ, இறைவனை தவிர வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் அவன் இருக்கிறானோ, அவனுடைய சொற்கள் எல்லாம் மந்திர சொற்களாகி சொல் ஒவ்வொன்றும் கட்டளையாகி நிறைவேறும், கண்முன்னே நிறைவேறும். அப்படித்தான் ஆற்று வெள்ளமுடைய கரை போன்று ஓடக்கூடிய ஒரு நேரத்துல ஓடத்துக்கு ஓடக்காரனும் இல்ல துடுப்பும் இல்லாத நேரத்துல கட்டப்பட்ட கயிற்றையும் அவிழ்த்து எல்லாரும் ஏறி உட்கார்ந்து செல்க ஒரு வார்த்தை தமிழ் சொல் அவர் சொன்ன உடனே இந்த ஓட அழகாக அசைஞ்சு அக்கறை சேருதுன்னா இது எப்பேற்பட்ட அற்புதம் சொல்லுங்க. காந்தார பஞ்சம பண் அப்படிங்கிறது அற்புதம் நிகழ்த்தும்னு சொன்னார். இது 2வது அற்புதமா இன்னைக்கு கொள்ளலாம். நம்ம முதல்ல பொற்கிழி பூதம் வந்து 1000 பொன், அதுவும் உலவா கிழின்ட்டார். 1000 பொன் வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி எடுக்க அது வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி. அடுத்து இந்த வெள்ளத்துல ஓடும் இந்த பாட்டை இப்பொழுது நாம் கேட்போம். நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த பதிகம் ஈரடி மேல் வைப்பு என்று சொல்லப்படுகிறது. 2 வார்த்தை, 2 சொற்றொடர்கள் பாடல், அதற்கு மேல ஒரே செய்தியை அனைத்து பாடல்களிலும் 11 பாடல்களிலும் வைத்து ஏற்கனவே சொன்னது 4 அடி மேல் வைப்பு, 4 வரி பாடல்கள், அதுக்கு அடுத்ததாக ஒரு செய்தி. அதே போல 2 அடி பாடல், 2 அடிக்கு மேலாக ஒரே செய்தியை உடனே சொல்வதாக அமைகிறது. இதற்கு பெயர் ஈரடி மேல் வைப்பு என்று இந்த பதிகத்தை நாம் காண்கிறோம். அடுத்ததாக ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை ஒரு ஐயா சொன்னது போல ஒரு ஆற்றங்கரையிலே இடர்கள் ஏற்படும் பொழுது அருளி செய்கிறார். நீர்நிலைகளிலே ஏற்படக்கூடிய இடர்களை களையும் பதிகமாக பண்ணாக இந்த காந்தார பஞ்சமம் அமைகிறது. சுற்றுனை வேதியன் சோதி வானவர் என்று அப்பர் சுவாமிகள் கடலிலே புறச்சமயத்தார்கள் அவரை கல்லோடு பிணைந்து கடலில் இட்ட பொழுது இந்த பதிகத்தை பாடி கரையேறினார். அப்போ அவர் அருளி செய்த காந்தார பஞ்சமம். ஞானசம்பந்த பெருமான் நீர் ஓடம் விடுவாரின்றி அடியார்கள்லாம்
அலமந்து நிற்கும் பொழுது ஐயா சொல்றது போல அந்த நாவலனே கோலாக எல்லாரும் ஏறி உட்காருங்க, நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கரையில் இருக்கக்கூடிய வில்வாரண்யேஸ்வரரை வழிபடுவதற்காக இந்த பதிகத்தை அருளி செய்து நீர்நிலையை கடந்து அங்கே வெற்றி அடைகிறார் என்பது இரண்டாவது செய்தி. இவர்கள் எல்லாம் சமகாலத்தவர்கள். அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்த பெருமானும் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். இதற்கு தாண்டி 2 நூற்றாண்டுகள் கழித்து வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவையாறிலே இது மாதிரி ஆற்றை கடக்கும் பொழுது இந்த பதிகத்தை பிரயோகப்படுத்தி, இந்த பண்ணை பிரயோகப்படுத்தி அது காவிரி வழிவிட்டு திருவையாறை வழிபட்டார் என்ற செய்தியை பெரிய புராணத்தின் வாயிலாக கண்டோம். ஆகவே இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நீர்நிலைகளிலே நமக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை காந்தார பஞ்சமம் பண் தகர்த்தெறியும் என்று திருமுறை வாயிலாக நாம் அறியலாம். இந்த 3 வெவ்வேறு அடியார்கள், வெவ்வேறு காலகட்டங்கள், ஆனால் சம்பவங்கள் எல்லாம் ஒன்று. அவர்கள் பிரயோகப்படுத்திய பண் காந்தார பஞ்சமம். இப்படி இதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் திருமுறைகளிலே என்ன பண் அதில் சொல்லி இருக்கிறதோ அதே பண்ணில் பாடினால் அதற்கு முழு பலன் உண்டு என்று, பண் மாற்றி பாடக்கூடாது என்று ஒரு வரைமுறையை நமக்கெல்லாம் கட்டளையிட்டு அருளி இருக்கிறார்கள். அதன் அன்று தொட்டு இன்றைய வரையும் இந்த பன்முறை மாறாமல் பாடி வருகிறார்கள் ஓதுவாமூர்த்திகள் அவர்கள். இப்படி இந்த 14 நூற்றாண்டுகளாக எந்த விதமான ஸ்கெட்சும் கிடையாது. இப்போ பப்பமரேரி சரிசா பண்டுரேரி கோலோ இயவையராமா என்று சுரஸ்தானம் இருக்கு. எந்த சுரஸ்தானமும் இதுவரையும் கிடையாது. ஆனால் தோருடைய செவியன் இங்க கேட்டாலும் ஒண்ணுதான், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த இடத்துல ஓதுவார்கள் போய் கேட்டாலும் அதே கம்பீர நாட்டை, அதே இது. எந்த விதமான அளவுகோலும் இல்லாமல் வாய் வழியாக எப்படி வேதங்கள் வாய் வழியாக செவி வழியாக கேட்டு 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 படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஓதுவாமூர்த்திகளும் இந்த பண் தேவாரங்களை பன்முறை வழுவாது அதே மாதிரி. இப்போ இன்னைக்கு பாரதிய வித்யாபவனில் காந்தார பஞ்சமம் கேட்டாலும் அப்படிதான் இருக்கும். மதுரையில் சன்னதியில் இருக்கக்கூடிய ஓதுவார் மூர்த்தியை போய் கேட்டால் நீங்கள் ஒரு காந்தார பஞ்சமம் பாடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி இதே மாதிரி தான் பாடுவார். எந்த மாற்றமும் இருக்காது. ஆகவே எந்த விதமான சுரஸ்தானமும் நாம் வைத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அந்த சொற்றொடர்கள் எங்கும் மாறாமல் இதுவரையும் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பாடி வருகிறார்கள் ஓதுவாமூர்த்திகள் என்று உங்களிடத்தில் சொல்வதிலே பதிவை இங்கு பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சொந்தா ஸ்தானம், சுரமல்ல ஸ்தானம். இப்பொழுது திருக்கொள்ளம்பூது என்ற தலத்தினுடைய பாடல். கொட்டமே கமழும் கொள்ளம் பூது நட்டம் ஆடிய நம்பனை உள்க கொட்டமே கமழும் கொள்ளம் பூதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க கொட்டமே கமழும் கொள்ளம் பூதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாறருள்
நம்பனே செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்கு மாறருள் நம்பனே ஓடம் வந்து அணையும் கொள்ளம் பூதூர் ஆடல் பேணிய அடிகளை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்கு மாறருள் நம்பனே ஓதுவார் பாடும்போதுதான் ஒரு நயம் நமக்கு புலப்படுது. கொட்டவே கமழும் அந்த தேற்ற ஏகாரம் வச்சா இருப்பார். கொட்டவே கொட்டம் கமழும் வச்சா போதும், அது ஒன்றும் பிழை இல்லை. ஆனா நாம் எல்லாருமே வாசனை வயப்பட்டு வாழ்வில் நெறிகட்டு தடுமாறி கொண்டு இருக்கிறோம். சிரமப்படாதீங்க, கொஞ்சம் அந்த ஓரத்தில் ஏறி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா வில்வாரண்யேஸ்வரர் கோயிலுக்குள்ள வந்துட்டா இந்த வாசனைகள்லாம் காணாம போயிடும். அங்க சிவ வாசனை மட்டும்தான் இருக்கு, கொட்டமே கமழும். இந்த தெய்வ நினைப்பு மட்டும்தான் அங்க இருக்கும். தூய்மையான எண்ணங்கள் தான் மனதில் தோன்றும். எந்த விதமான மாசும் மனதில் அங்கே அண்டார். அதுதான் அந்த தேற்ற ஏகாரத்தினுடைய சிறப்பா சொல்லலாம். சில இடங்கள்ல இந்த அப்படின்னு சொல்றது இல்லாம இருக்கும். உதாரணத்துக்கு இங்க தமிழாசிரியர் சொல்வாரு, திருக்குறள்ல புறந்தூய்மை நீரான் அமையும், அதன் தூய்மை வாய்மையார் காணப்படும். தம்பி கொஞ்சம் காதை வச்சு உத்து கேளு, வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா நீரானே அமையும் அப்படிங்கிறாரு பாரு. நீ என்னதான் பவுடரை பூசினாலும் சென்ட் அடிச்சாலும் இந்த தண்ணீருங்கிறது விழலைன்னா இந்த உடம்பு சுத்தம் பண்ண முடியாது. நீரானே அமையும் புறந்தூய்மை. அதுபோல மனத்திலிருந்து என்னவோ நீ எல்லா திருமுறையும் உனக்கு மனப்பாடம் இருந்தாலும் பகவத்கீதையெல்லாம் நெற்று பண்ணி ஒப்பிச்சாலும் எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சாலும் மனசுல மாசு இல்லாம இருக்கணும். தூய்மை அது சத்தியத்தால் தான் ஒரு உண்மையா இருப்பதால் மட்டுமே வரும். அதனால புறந்தூய்மை நீரான் அமையும் என்னும் பொழுது நீரானே அப்படின்ட்டு நம்ம இந்த தேற்ற ஏகாரத்தை தவற விட்டுறக்கூடாது. தவறும் நம்முடைய மனித மனத்துக்கு மறுபடி உறுதிமொழிகள் தேவை. கன்ஃபர்மேஷன், ரீகன்ஃபர்மேஷன், ரீஅஃபர்மேஷன் எவ்வளவு சொன்னா நமக்கு தேவை. அதனால கொட்டமே கமழும். அங்க நல்ல வாசனை மட்டும்தான் இருக்கும், தெய்வம் மட்டும்தான் அங்க இருக்கு. வாங்கடா போலாம், நானே ஓடத்துல ஏத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்றாருன்னு எனக்கு தோணுது இந்த பாட்டை கேட்கும்போது. சரிதானா? அதற்கும் சிரிப்புத்தானே. சரி, திருவாவடுதுறை பார்த்தோம், திருக்கொள்ளம்புதூர் பார்த்தோம். மதுரைக்கு போலாமா? லேசில் திரும்பி வர முடியாது, மதுரைக்கு போனா பரவாயில்லையா? வாங்க. அங்க நமக்கு இந்த கதை தெரியும். பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் வரும். அப்போ இதை எப்படி தீர்ப்பார்கள்? 2 பேர் இருக்காங்க, புறசமயத்தார் என்று ரொம்ப நாகரிகம் கருதி ஓதுவார் சொல்லக்கூடிய அந்த சமணர்களும் ஒரு பக்கம், திருஞான சம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசிக்காக அங்க வந்திருக்கிறார், நான் இதை நீக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப பாண்டியன் சொல்றான், அவங்க 2 பேர்ல யாரு தெய்வ செயல் செய்து இதை நீக்குவீர்களோ அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அப்போ மங்கையர்க்கரசி அவர் பத்தி கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர இப்பதான் பாக்குறோம். சின்ன குழந்தை, அப்படி ஒரு குழந்தையா அப்படின்னு பாக்குறாரு. இந்த பாட்டே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி நினைச்சிடாதமான்றார். சின்ன பையன் தானே, இது பால்வடியும் முகம்தானே அப்படின்ட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இவர்களுக்கு எந்த விதத்திலும் இழைத்தவன் அல்ல அப்படின்னு உறுதிமொழி அந்த அம்மாவுக்கு அவர் கொடுக்கறதா ஒரு பாட்டு. இப்படி ஒரு வரலாறா, இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குமா? பாருங்களேன். மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள், சொல்றேன் கேளு. அது அழகா அந்த மானினேர் விழி ஏன் சொல்றார்?
மகிழ்ச்சி இருக்கு அந்த விழியில. இது நடக்குமா நடக்காதா, இது பிரச்சனை ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு. மானுடைய விழிதான் மகிழ்ச்சியினுடைய ஒரு வாரமாகவே எல்லா கவிஞர்களும் கொள்கிறார்கள். மானினேர் விழியும் மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள், பானல் வாய் பால் நல் வாய் அப்படின்னு அது பிரிக்கணும். பால் நல் வாய், பால்வடியும் நல்ல வாய் உடைய ஒரு பாலன். பால் நல் வாய் பாலன் என்று, பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவைதீர்கள். பால் வடியக்கூடிய முகமுள்ள ஒரு சின்ன குழந்தை அப்படி சொல்லி நீ நீ இறக்கப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில், இது வரலாற்று குறிப்பு நமக்கு. அங்க ஆனமலை இருக்கு, அங்க சமணர்கள் இருந்தார்கள். ஆனை மாமலை ஆதிய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளிய நலேன். நான் எந்த விதத்துல இழைச்சவன் இல்லம்மா, திருவாலவாயன் அரண் நிற்கவே. இங்க வந்தா என் பக்கத்துல அவன் நிற்பான் அப்படின்னு அர்த்தம். அரண் நிற்கவேன்னா அவன் மதுரையில கோயில் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை, நான் நிற்கும் இடத்துல அவன் நிற்கான். ஆண்டவனிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி என்ன தெரியுமா? நாம எங்க இருக்கோமோ அவங்க இருப்பான். அதுதான் நம்பணும், அதுதான் புரிஞ்சுக்கணும். சென்று தொழுவது ஒன்று, நான் எங்கு இருந்தாலும் அவன் என்னிலும் இருக்கிறான், என் எதிரே இருக்கிறான், பக்கங்களிலும் இருக்கிறான், மேலே கீழே எங்கும் அவனே நிறைந்திருக்கிறான் என்கின்ற அந்த உறுதிப்பாடு நமக்கு வேண்டும் என்று சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இங்கு இவன் பாலன் என்று நீ பரிவு எய்த வேண்டாம், அப்படி புரோசாட்டர்ல பிரிச்சு சொல்லுவாங்க அதை. ஆமா, இவன் சின்ன பையன் தானே அப்படி நீ நினைக்க வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு சொல்றாரு. இப்படி ஒரு ஒரு அற்புத செயல் திரும்ப திரும்ப ஓதுவார் எடுத்திருக்கிறார் பாட்டுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய குறிப்பு. இன்னைக்கு அவர் சொன்னார், காந்தார பஞ்சம பண் என்பது அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்ட்டு. இப்போ அந்த அற்புதம் நிகழப் போகிறது. பாண்டியன் குணமாக போகிறான், மீண்டும் சைவ நெறிக்கு திரும்ப போகிறான். அதை விட பெரிய அற்புதம் என்ன? இங்கே அற்புதம் என்னென்று கேட்டீர்களானால் அவனுடைய ஹீட் ஸ்ட்ரோக், வெப்பு நோய் குணமாதல் அல்ல, அவன் மனமாற்றம் தான் அதுல நிகழக்கூடிய அற்புதம். அதிசயம். தி பிக்கெஸ்ட் மிராக்கிள் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பிக்கெஸ்ட் மிராக்கிள். ஒரு மனிதன் மதம் மாறி போனவன், இடம் தவறி போனவன், இப்பொழுது மனம் மாறி மீண்டும் நெறிக்கு, சைவ நெறி, சைவ நெறி, சைவ மதம் என்று சொல்லலாம், சைவ நெறி என்று சொல்லுகிறார்கள், வாழும் முறை அது. அதற்கு அவன் திரும்புகிறானே, அந்த அற்புதத்தை நிகழ்த்துகின்ற பதிகம், அதனுடைய பாடலை இப்போது நாம் அழகாக கேட்போம். மானி நேர் விழி மாதராய் வழுதுக்குமா பெருந்தேவிகள், மானி நேர் விழி மாதராய் வழுதுக்குமா பெருந்தேவிகள், மானி நேர் விழி மாதராய் வழுதுக்குமா பெருந்தேவிகள், பானல் வாயொரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவைதிடேல், பானல் வாயொரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவைதிடேல், பானல் வாயொரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவைதிடேல். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர்வானன், ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் இனர்களியேனலேன், இனர்களியேனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே, இனர்களியேனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே.
மதுரையில் நிகழ்ந்த திருவிளையாடல்களில் இதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்படி அற்புதமான ஒரு நிகழ்வு. அதே திரு ஆலவாயில இன்னொரு பாடல். ஆக்சுவலா இதுக்கு இப்ப நம்ம பாடப்பட்ட பாடலுக்கு முன்பு பாடியிருந்தா கூட பொருத்தமா இருக்கும். இந்த பையவே சென்று பாண்டியர்க்காகவே. இப்போ நீங்க பாடினதை பண் கொல்லின்னு போட்டிருக்காது, என்ன சொல்லுங்க? பண் கொல்லி. இது மூன்றாம் திருமுறையிலே ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்கிறார். இதனுடைய அடுத்தடுத்த பதிக பண்களாக வருவது கொல்லி, கொல்லி கவ்வானம், காந்தாரம், பியந்தை காந்தாரம் என்று 4 பண்கள். பியந்தை காந்தாரம். ஆமா, 4 பண்களை இந்த நவரோஜ் என்ற இன்றைய தற்கால ராகத்திலே பதிவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இது மத்தியம சஞ்சாரத்திலே எடுத்து பாடினால் மிகவும் இனிமையாகவும் அதே நேரத்திலே அந்த ஒரு தெய்வீக ஒரு நிலையை ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கும். ஏனெனில் இதிலே அரிகாம்போஜி பழமையான பண்ணு இல்லையா, அரிகாம்போஜி பண் குறிஞ்சி, அதிலே நிஷாதத்தினுடைய சஞ்சாரம் இதில் நிறைய அதில் வந்துகிட்டு இருக்கும். அதுதான் நம்ம நவரோஸ்னு சொல்கிறோம். இசை தெரிந்தவர்கள் அதை கோடிட்டு காட்டுவார்கள். அப்படி மிகவும் பழமையான இந்த நவரோஜ் என்ற தற்கால ராகமாக விளங்குவது கொல்லி. கொல்லியாம் பன்முகந்தார் குறுக்கை வீரட்டனாரே என்று அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகத்திலே பதிவு செய்கிறார். ஏன் கொல்லியை பாடினார் என்று சேக்கிழார் சொல்லும் பொழுது, பிறவியை கொல்ல வேண்டும் என்று முதல் பண்ணிலேயே கொல்லி பண்ணிலே கூற்றாயினவாறு பாடினார் என்று அப்பர் சுவாமிகளுடைய சைவ சமயத்தினுடைய நுழைவாயிலின் முதல் பாடல் கூற்றாயினவாறு, அது கொல்லி பண்ணிலே அமைந்திருக்கிறது.